ஹாய், இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், ஒரே நாடு ஒரே தேர்தல். ஸோ இதை இந்தியாவில் நடத்த முடியுமா அப்படின்னு சொல்லி ஆராயத்துக்காக முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் ஒரு குழு போட்டிருக்காங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சென்டரில் பார்லிமெண்ட், அதாவது நாடாளுமன்றத்தில் மக்களவையிலையும் மாநில சட்டமன்றங்களுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துறதை பற்றி ஆராயறதுக்கு இந்த குழு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாசிபிலிட்டி ஆஃப் கண்டக்டிங் சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ஸ், ஒரே நேரத்தில் சென்டரில் இருக்க மக்களவைக்கு இருக்க 543 தொகுதிக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்க சட்டமன்றங்களுக்கும் பேரலாக எலெக்ஷன்ஸ் நடத்த போகிறாங்க. ஸோ இதை சிங்க்ரனைசிங் எலெக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லை கண்டக்டிங் சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. கண்டக்டிங் சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ஸ் ஆஃப் லோக்சபா அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ், இல்லைனா கண்டக்டிங் சைமல்டேனியஸ் எலெக்ஷன் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஸோ இதுதான் இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், ஒரே நாடு ஒரே தேர்தல். ஒரே நேரத்தில் நாடாளுமன்றத்தின் மக்களவைக்கும் மாநில சட்டமன்றங்களுக்கும் தேர்தல் நடத்துவதின் சாத்தியக்கூறுகளை ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனில் இப்போ நமக்கு ஆல்ரெடி இருக்க சைக்கிள் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து இந்த இந்த நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, 2023 5 மாநில தேர்தல், 2022 ஒரு 5 மாநில தேர்தல், இந்த மாதிரி ஒவ்வொரு டைம்லையும் இந்த எலக்டோரல் ரோல் மாறுபடும். இப்போ இந்த மாதிரி இல்லாமல் எல்லாருக்கும் ஒரே இயரில், எக்ஸாம்பிள் 2024 மக்களவை தேர்தல் நடக்கும்போதே அனைத்து மாநில சட்டமன்றங்கள் கூட யூடியோட சட்டமன்றங்கள், ஒரு 3 யூனியன் பிரதேசங்களுக்கு சட்டமன்றங்கள் இருக்குது, புதுச்சேரி, ஜம்மு அண்ட் காஷ்மீர், டெல்லி, இந்த 3 யூனியன் பிரதேச சட்டமன்றங்களுக்கும் மாநில சட்டமன்றங்களுக்கும் லோக்சபா மக்களவைக்கும் ஒரே வருஷத்தில் தேர்தல் நடத்தி முடிக்கிறது தான் இந்த திட்டம். அடுத்தது, இது முதல்ல யார் ரெக்கமெண்ட் பண்ணது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1999 ஒரு சட்ட ஆணையம், லா கமிஷன், இதில் தலைவர் ஜீவன் ரெட்டி, இவர் தான் முதல்ல பரிந்துரை கொடுத்தார். இது இந்த டாபிக் இந்த வருஷம் ஃபுல்லாக கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கிறதுனால இது ஒரு கொஸ்டினிங் ஏரியா தான் இது. நெக்ஸ்ட், இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்தியாவுக்கு புதுசா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆரம்பத்தில் நம்ம முதல்ல தேர்தல் நடத்துகிற டைமில் இது எப்படி இருந்ததுன்னா, 1952 முதல் 67 வரை கிட்டத்தட்ட 4 சைக்கிளுக்கு ஒரு 4 டைம்ஸ் வந்து நம்ம மாநில சட்டமன்ற தேர்தல்களையும் நாடாளுமன்ற மக்களவை தேர்தலையும் ஒரே டைமில் தான் நடத்திட்டு இருந்தோம். ஸோ ஒரு 4 டைம்ஸ் லோக்சபாவுக்கும் ஸ்டேட் அசம்பிளிஸ்க்கும் ஒரே டைமில் எலெக்ஷன் நடத்தியிருந்தோம். ஆனால் 67க்கு அப்புறம் இந்த சைக்கிள் பிரேக் ஆகுது. ஏன் பிரேக் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சமயங்களில் மக்களவை முன்கூட்டியே கலைக்கப்படும், ப்ரீமெச்சூர் டிசல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது முன்கூட்டியே கலைக்கப்படுவது. ஸோ இது மக்களவை சம்டைம்ஸ் கலைஞ்சிருக்கும், சில சமயங்களில் மாநில சட்டமன்றங்கள் கலைக்கும், சில சமயங்களில் கட்சி தாவல் நடைபெறும். கட்சிகளுக்குள்ள இந்த எம்எல்ஏஸ் வந்து ஒரு கட்சி விட்டு இன்னொரு கட்சி போகிறதால ஆதரவு குறைஞ்சி ஆட்சி கலைக்கப்படுறது, எம்பிஸ் அதே மாதிரி கட்சி மாறுறதால ஆதரவு குறையிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு. அடுத்தது, இம்போசிஷன் ஆஃப் ஆர்டிகல் 356, அதாவது மாநில அவசர காலநிலை. இது மூலமாக மாநிலத்தில் இருக்க ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய ஆட்சியை கலைக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களால் இந்த சைக்கிள் டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ இதுக்கு அடுத்து நம்மளால் ஒரே நாடு ஒரே தேர்தல் கான்செப்டை பின்பற்ற முடியல. உதாரணத்துக்கு 5 ஆண்டுகள் இருக்க வேண்டிய ஆட்சி முன்கூட்டியே கலைக்கப்பட்டுடுச்சு, 3 ஆண்டுகளில் கலைக்கப்பட்டுடுச்சு. அப்போ என்ன ஆகும்? அங்கே தேர்தல் நடத்தியாகும். சரிங்களா? இல்லைன்னா நாடாளுமன்றம் வந்து 5 ஆண்டுகள் முழுமை பெறாமல் முன்கூட்டியே நாடாளுமன்றத்தை கலைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அங்கே தேர்தல் நடத்தி ஆகணும். அப்போ என்ன ஆகும்? இந்த ஈவனாக நடந்த தேர்தல் முன்னாடி பின்னாடி மாறி நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது டிஸ்கண்டினியூஸ், இந்த ப்ராசஸ் வந்து உடைபட்டு விட்டுடுது. நெக்ஸ்ட்டு, 2014 16 கிட்டத்தட்ட மக்களவை தேர்தல், 2014 மக்களவை தேர்தல், அதுக்கடுத்து கிட்டத்தட்ட 15 மாநில சட்டமன்ற தேர்தல் நடந்திருக்கு. இது 2017 குடியரசுத் தலைவர் தேர்தல், துணை குடியரசுத் தலைவர் தேர்தல், அதே டைமில் ஒரு 7 சட்டமன்ற தேர்தல். 2018 8 சட்டமன்றங்கள், 8 மாநில சட்டமன்றங்களுக்கு தேர்தல். 2019 மக்களவை மற்றும் 7 மாநில சட்டமன்றங்கள். 2020-21 12, 2022-23 10க்கும் மேலே. இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு வருஷமும் 10 மாநில சட்டமன்றம், 5 மாநில சட்டமன்றம், 7 மாநில சட்டமன்றம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆண்டும் தனித்தனியாக தேர்தல் நடந்துகிட்டே இருக்கு. சரிங்களா? ஸோ இதனால் என்ன பாதகம் பாருங்க. இப்போ இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்த வேண்டிய நீட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, தேர்தல் செலவினங்களை குறைக்கணும். டு ரெடியூஸ் எலெக்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர்,
தேர்தல் வந்து நமக்கே நல்லா தெரியும், இது ரொம்ப காஸ்ட்லி ப்ராசஸ். உதாரணத்துக்கு 2019 மக்களவை தேர்தலுக்கு கிட்டத்தட்ட 60,000 கோடி செலவானதாக சொல்கிறாங்க. இது ஒரு கிட்டத்தட்ட நம்ம நாட்டு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு அமௌண்ட் இது, சரிங்களா? அதே மாதிரி இப்போ இந்த செலவினங்கள்ன்றது வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஓவராலாக ஒரு ஜென்ரல் எஸ்டிமேட் சொல்கிறோம். ஆனால் இதே காஸ்ட் ஆஃப் எலெக்ஷன்ஸ் இது வந்து பொதுமக்கள் கிட்டேருந்து வாங்குகிற டொனேஷன்ஸில் ஆரம்பித்து கட்சிகள் செய்கிற செலவுன்னு சொன்னால் இது இன்னுமே பெரிய அமௌண்ட்டு, சரிங்களா? ஸோ நம்ம ஜஸ்ட்டு 60,000 கோடின்றது வந்து ஓவரால் எலெக்ஷன் எக்ஸ்பென்ஸ்னு சொல்லிடுறோம். பட் நம்ம வந்து நிறைய விஷயங்களை கணக்கிட்டோம்னா ஒவ்வொரு கட்சியும் எவ்வளோ செலவு செஞ்சது, அதே மாதிரி பொதுமக்கள் வந்து இதுக்காக எவ்வளோ செலவினங்கள் செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது இது உண்மையிலேயே நம்ம நாட்டு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அமௌண்ட்டு, சரிங்களா? நெக்ஸ்ட்டு அனைத்து மாநிலங்களும் ஒரே மாதிரி நடத்தப்படும். உதாரணத்துக்கு இப்போ 5 மாநில சட்டமன்ற தேர்தல் நடக்குதுன்னு சொன்னால் அந்த 5 மாநிலத்துக்கு மத்திய அரசு கூடுதல் நிதி ஒதுக்குறதோ இல்லை திட்டங்களை செயல்படுத்துறதோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ அவங்களுக்கு அதிக அட்டென்ஷன் கிடைக்கும், அதிக ஃபோக்கஸ் கிடைக்கும். இதே மற்ற ஸ்டேட்ஸுக்கு போதுமான கவனம் கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாலிசிஸ் கண்டினியூவேஷன், அதாவது எப்படி சொல்லலாம்னா திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். உதாரணத்துக்கு நம்ம தேர்தல் நடைமுறைக்கு வந்துருச்சுன்னு சொன்னால், தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்கன்னா தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துடும். அப்போ என்ன பண்ண முடியாது, சில இப்போ ரோடு போகிறதுல ஆரம்பித்து என்னென்ன டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் இருக்கோ செய்ய முடியாது. அந்த பகுதிகளில் தேர்தல் நடத்தை விதிமுறை அமலுக்கு வந்துருச்சு. ஸோ அதனால் இந்த திட்டங்களை இப்போ செயல்படுத்த முடியாது, இந்த நலத்திட்ட உதவிகளை இப்போ கொடுக்க முடியாது, இந்த மாதிரி விஷயங்கள் இல்லைன்னா அறிவிக்க கூட முடியாது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. அப்போ தொடர்ந்து நடக்கிற ப்ராசஸில் இது ஒரு முட்டுக்கட்டையாக அமையும். ஸோ அதனால் நடத்தை விதிகள் வந்து நிறைய டெவலப்மெண்ட் பாலிசிஸை ஹால்ட் பண்ணுறதுக்கு நிறுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ 2024 தேர்தல் அறிவிச்சிட்டாங்கன்னா தமிழக அரசு வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து எதெல்லாம் இப்போ பாலிசி செஞ்சிட்ருக்காங்களோ அதில் ஒரு தடைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லா மாநிலத்துக்கும் பொருந்தும். நெக்ஸ்ட்டு மோர் ஃபோக்கஸ் ஆன் கவர்னன்ஸ். பாருங்கள், தேர்தல் தேதி சொல்லியாச்சு அப்படின்னு சொன்னால் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், ஸோ மத்திய அமைச்சர்களாகட்டும் மாநில அமைச்சர்களாகட்டும் எல்லாம் என்ன பண்ண கிளம்பணும், தேர்தல் பிரச்சாரம் செய்யணும், சரிங்களா? எங்கே தேர்தல் நடக்குதோ அங்கே வந்து மோர் அட்டென்ஷன் மோர் ஃபோக்கஸோடு அங்கே என்ன பண்ணுவாங்க, பிரச்சாரத்தை கிளம்பிடுவாங்க, கட்சி ஜெயிக்க வைக்கிறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. இப்போ இது என்ன ஆகும்னு சொன்னால் கவர்னன்ஸ் அஃபெக்ட் ஆகும். இவங்களுடைய ஆட்சி நிர்வாகம் போன்றவை இதனால் பாதிக்கப்படும், சரிங்களா? இது மட்டும் கிடையாது. ஸோ இந்த டிப்ளாய்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் இது வந்து வெறும் எம்எல்ஏ எம்பிக்களை பற்றி மட்டும் சொல்லிட முடியாது. உதாரணத்துக்கு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அஃபிஷியல்ஸ், நிறைய அதிகாரிகள், பணிகளுக்கு ஐஏஎஸ் செக்ரட்டரி போன்றவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தேர்தல் பணிகளுக்கு போயிடுவாங்க. தேர்தல் பணிகளுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னால் இங்கே மக்களுடைய குறை தீர்வுகள் ஆரம்பித்து, மக்களோட நலத்திட்டங்கள் ஆரம்பித்து, மக்கள் பிரச்சனைகள் நிறைய அட்ரஸ் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அப்போ இந்த லெஜிஸ்லேச்சர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் சட்டமன்றம் மற்றும் நிர்வாகத்தினருடைய நிறைய டைமை இந்த தேர்தல் நேரம் எடுத்துக்கும், சரிங்களா? இதே ஒரே தேர்தலாக இருந்துச்சுன்னு சொன்னால் இது குறையும், சரிங்களா? எக்ஸாம்பிள் சட்டமன்ற தேர்தல் டைமில் ஒரு 3 மாதம், இதே வந்து நாடாளுமன்ற தேர்தல் டைமில் ஒரு 3 மாதம் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் இது கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் 6 மாதமாக ஆகுது. 6 மாதம் தானே அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை, இது ரொம்ப பெரிய டைம் ஆக்சுவலாக, சரிங்களா? இது ஏன்னா மினிஸ்டர்ஸுடைய 3 மந்த்ஸு, செக்ரட்டரி, கலெக்டர்ஸ் இவங்க எல்லாருக்கும் இந்த 3 மந்த்ஸ்ன்றது ஒரு பெரிய டைம். அப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் டைமில் மொத்தமாக ஒரு 3 மாதங்கள் மட்டும் இதுக்குன்னு செலவு பண்ணால் போதும். ஸோ இந்த 3 மந்த்ஸ் வந்து நம்மளால் சேவ் பண்ண முடியும். இது ஜென்ரலாக பொதுவாக ஒரு உதாரணத்துக்கு சொல்கிற விஷயம், சரிங்களா? இதில் இருக்க இன்னொரு நன்மை இது. அடுத்தது எலெக்ஷன் கமிஷனுடைய வேலை பளுவும் குறையும். உதாரணத்துக்கு ஒரே எலக்டோரல் ரோல், அதாவது இந்த வாக்காளர் பட்டியல் வந்து ஒரு தடவை தயாரித்தா போதும், ரெண்டுத்துக்கும் அவங்க எலிஜிபிள் இன்எலிஜிபிள் ஃபுல்லாகவே கரெக்டாக வந்துடும். வாக்காளர் பட்டியல் ஒரு தடவை தயாரித்தா முடிஞ்சிருச்சு வேலை. நெக்ஸ்ட்டு பீரியட் ஆஃப் ட்ரைனிங். நாங்கள் வந்து தேர்தல் பணியாளர்களுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம், ட்ரைனிங் கொடுக்க போகிறோம். அந்த பீரியட் ஆஃப் ட்ரைனிங்கும் என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்மியாகும். உதாரணத்துக்கு இவங்க பணி செய்ய போகிற இந்த தேர்தல் சார்ந்த பணிகள் செய்யறதுக்கு கொஞ்சம் நாட்கள் இருக்குன்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி ட்ரைனிங் வேறு தரணும். அப்போ அந்த பணிச்சுமை ஒன்று இருக்குது, அதுக்கான செலவுகள் இருக்குது. அவங்களுடைய வேலைகளை விட்டுட்டு, அலுவலகத்தை விட்டுட்டு இந்த தேர்தல் ட்ரைனிங்காக போனோம். இதுவும் வந்து அந்த எஃபிஷியன்சி அஃபெக்ட் பண்ணும், சரிங்களா? ஸோ அப்போ இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலமாக நம்மளால் தேர்தல் செலவினங்களை குறைக்க முடியும், கவர்னன்ஸில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஊழியர்கள், பணியாளர்கள், அதிகாரிகள் இவங்களுடைய நேரத்தை மிச்சப்படுத்த முடியும், அரசியல் கட்சிகளோட பிரச்சார நேரத்தை குறைக்க முடியும், இந்த டைமை சேவ் பண்ண முடியும். இதெல்லாம் இதற்கு பொதுவான நன்மைகள்.
நெக்ஸ்ட்டு சரி இதை நான் எப்படி நம்ம எப்படி இது இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில முக்கியமான திருத்தங்கள் தேவைப்படுது. உதாரணத்துக்கு இந்த ஆர்டிகல்ஸ் பார்த்துங்க, மிக முக்கியம். சட்ட விதி 83, 85, 172, 174, 386 இந்த 5 சட்ட விதிகள் இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்காக திருத்தப்பட வேண்டும். உதாரணத்துக்கு இது ரெண்டும் நாடாளுமன்றம் சம்மந்தப்பட்டது, ரிலேட்டட் டு லோக்சபா பார்லிமெண்ட். 172, 174 ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அல்லது மாநில சட்டமன்றத்துக்கு உகந்தது. 356ன்றது மாநில அவசர காலநிலை. சரிங்களா? பாருங்க, 83 என்ன சொல்லுதுன்னா மக்களவையோட பதவிக்காலம் 5 ஆண்டுகள். சரிங்களா? ஒரு மக்களவை எப்போ பொறுப்பேற்குதோ, உதாரணத்துக்கு 2019 பொறுப்பேற்குது, ஒரு ரஃப்லி ஒரு டேட் சொல்கிறேன், மே 1 அப்படின்னு சொன்னால் இது எப்போ வரைக்கும் இது இது அதிகாரத்தில் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்த மே 1, 2024 வரை. அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு புதிய அரசாங்கத்தை ஃபார்ம் பண்ணிடணும், அதிகபட்சம் 5 ஆண்டுகள். சரிங்களா? அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம ஒரே நாடு ஒரே தேர்தல் கீழே இந்த 5 ஆண்டுகள் நடுவில் ஆட்சி கலைக்கப்பட்டால் என்ன ஆகும்? சரிங்களா? இப்போ ஒருவேளை நம்பிக்கை இழந்தால் என்ன ஆகும் போன்ற விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த ஃபேக்ட்ஸை நம்ம அட்ரஸ் பண்ணி ஆகணும். அதே மாதிரி ஆர்டிகல் 85 இது குடியரசுத் தலைவருக்கு சில அதிகாரங்களை கொடுக்குது. அதாவது நாடாளுமன்றத்தின் மக்களவை மாநிலங்களவையை கூட்டுவது, முடித்து வைப்பது. ப்ரொரோக், சம்மன் அண்ட் ப்ரொரோக் யாருடைய கண்ட்ரோல்னா பிரசிடென்ட் தான் வந்து மக்களவையை கூட்டுறது, முடிச்சு வைக்கிறது அவர் தான் செய்ய போகிறார். சரிங்களா? அதே மாதிரி பிரசிடென்ட்டுக்கு இன்னொரு அதிகாரமும் இருக்குது, பவர் டு டிசால்வ் லோயர் ஹவுஸ். அதாவது நாடாளுமன்றத்தை மக்களவையை முன்கூட்டியே கலைக்க முடியும். ப்ரீமெச்சூர் டிசல்யூஷன் சொல்லுவாங்க. நம்ம குடியரசுத் தலைவர் நினச்சா மக்களவையை முன்கூட்டியே கலைக்க முடியும். சாதாரணமாக அவரே கலைப்பாரான்னு கேட்டால் பெரும்பாலும் பிரதமர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. சரிங்களா? பிரதமர் ப்ளஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மத்திய அமைச்சரவை சேர்ந்து ஒரு பரிந்துரை கொடுப்பாங்க. நாங்கள் முன்னாடியே தேர்தலை சந்திக்கிறோம், ஸோ ஆட்சியை கலைச்சிடலாம். அப்போ குடியரசுத் தலைவர் இதை நடைமுறைப்படுத்த முடியும். இந்த மாதிரி சமயங்கள் இதை சொல்கிறது தான் ஆர்டிகல் 85. இப்போ இந்த ப்ரீமெச்சூர் டிசல்யூஷன் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு ஒரு 3 ஆண்டுகள் கழித்து, பதவியேற்ற 3 ஆண்டுகள் கழித்து ஒரு மக்களவையை கலைக்கலான்னு சொல்லிட்டு பிரதமரும் அமைச்சர்களும் முடிவெடுத்து குடியரசு பரிந்துரை கொடுத்தா அடுத்த 2 ஆண்டுகள் என்ன ஆகும்? ஏன்னா அடுத்த 2 ஆண்டுகள் கழிச்சு தேர்தல் நடத்தும் போது எல்லாருக்கும் ஒன்றா தான் தேர்தல் நடத்தணும், மக்களவைக்கு மட்டும் தனியாக தேர்தல் நடத்த முடியாது. அப்போ அகைன் இதுவும் ப்ராப்ளம். ஸோ பாருங்கள், ஆர்டிகல் 83, 85 வந்து நம்ம அமெண்ட்மெண்ட் செஞ்சாகணும். ஈவன் 172, 174 இதே நிலைமை தான். 172ன்றது சேம். லோக்சபாக்கு என்ன சொன்னமோ அது மாநில சட்டமன்றத்துக்கு. இங்கேயும் 5 ஆண்டுகள் பதவிக்காலம். ஸோ எக்ஸ்டென்ஷன் ஆகுது, இல்லை கம்மியாக முன்னாடியே முடியுது. எப்போ எக்ஸ்டெண்ட் ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி டைமில் எக்ஸ்டெண்ட் ஆகும். அதாவது மக்களவையும் 5 ஆண்டுகள், மாநில சட்டமன்றமும் 5 ஆண்டுகள். சமயங்களில் தேசிய அவசர கால நிலையில் இருக்கும்போது, அமலில் இருக்கும்போது தேர்தல் நடத்த முடியாது. அந்த டைமில் ஒரு 1 இயர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்படி எக்ஸ்டெண்ட் ஆகிற பட்சத்தில் இது எல்லா மாநில சட்டமன்றத்தையும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி விஷயத்தை நம்ம அட்ரஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 174 ஆளுநர் நினச்சா மாநில சட்டமன்றத்தை முன்கூட்டியே கலைக்க முடியும். முன்னாடியே சொன்னது தான், முதலமைச்சர் மாநில அமைச்சர்கள்கிட்ட கலந்து ஆலோசித்து ஆளுநர்கிட்ட பரிந்துரை கொடுத்தா மாநில சட்டமன்றத்தை முன்கூட்டியே கலைச்சி தேர்தல் நடத்தலாம். ஸோ இப்போ அகைன் இதை செய்ய முடியாது. ஏன்னா நீங்கள் எப்போ நாடாளுமன்ற தேர்தல் நடத்துறீங்களோ அப்போ தான் இந்த மாநில சட்டமன்ற தேர்தல் நடத்த முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டிகல் 356 நமக்கு தெரியும். சட்டவிதி 386 மாநில அவசர காலநிலை சம்மந்தப்பட்டது. மாநிலத்தில் அவசர காலநிலை அதாவது என்னென்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி. சிம்பிளாக சொன்னால் பிரசிடென்ட் ரூலை இம்போஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அங்கே சட்டமன்றம் கலைக்கப்பட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைக்கு வந்துடுது. ஸோ இந்த ஸ்டேட்டில் இது நமக்கு டைம் லிமிட் இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்க. 1 இயர் வரைக்கும் தான் வச்சிருக்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு மாநில சட்டமன்றம் ஃபார்ம் ஆகி 1 இயரில் ஆட்சி கலைக்கப்பட்டுடுச்சு. ஸோ இப்போ எப்போ தேர்தல் நடத்தணும்? அடுத்த 4 ஆண்டுகள் வெயிட் பண்ணணும். சரிங்களா? அது வரைக்கும் அந்த ஸ்டேட் பிரசிடென்ட் ரூல்லேயே இருக்கும். அப்போ இதுலேயே நம்ம மாற்றம் கொண்டு வந்தாகணும். பாருங்கள், அப்போ இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கொண்டு வரணும்னா முக்கியமாக இந்த 5 சட்ட விதிகளில் மாற்றங்கள் ஏற்படுத்தி ஆகணும். நெக்ஸ்ட், இப்போ நமக்கு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண என்னென்ன தேவைகள் இருக்குது, இதை நம்ம ஈஸியாக செஞ்சிட முடியுமான்னு கேட்டால் இந்த டிஃபிகல்ட்டிஸை ஓவர் கம் பண்ணணும். சரிங்களா? என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு விஷயம், கான்ஸ்டியூஷனில் சேஞ்சஸ் கொண்டு வரணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி 5 ஆக்ட் மாற்றணும். அது மட்டும் இல்லாமல் ஆர்பிஏ மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் இதெல்லாம் மாற்றங்கள் கொண்டு வரணும்.
சரிங்களா? மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம், அடுத்த அரசியல் சாசன சட்ட திருத்தங்கள் இதை மேற்கொள்ளணும். இது மட்டும் இல்லை, இவிஎம்ஸ் நம்மக்கிட்ட போதுமானது இருக்கா? எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், இந்த வாக்கு இயந்திரங்கள் இதுக்கு நம்மகிட்ட போதுமானது இருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக கூடுதலாக வாங்கி ஆகணும். அதே மாதிரி விவிபேட், இதோட ஃபுல் ஃபார்ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் டைம் ப்ரிலிம்ஸில் கேட்டிருந்தாங்க, ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல். நம்ம யாருக்கு வாக்கு செலுத்தணுன்றத ஒரு சீட்டு வந்து நம்மக்கிட்ட என்ன பண்ணும், நமக்கு காட்டும். அது காமிச்சிட்டு ஒரு பாக்ஸில் போய் ஸ்டோர் ஆகிடும். ஸோ இந்த விவிபேட் மிஷின்ஸும் நம்ம என்ன பண்ணி ஆகணும், கண்டிப்பாக அதிக அளவில் வாங்கி ஆகணும். அடுத்தது லாஜிஸ்டிக்கல் அண்ட் டெக்னிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ லாஜிஸ்டிக்கல்னால் ஒரு பொருளை ஒரு இடத்துக்கு இன்னொருத்தில் கொண்டு போய் சேர்க்கறது. இந்த இவிஎம்சி விவிபேட்ஸ்லாம் கரெக்டாக ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும். இதை பத்திரமா சேவ் பண்ணி வைக்கணும். சரிங்களா? எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கான்னு கேட்டால் அதுவும் நம்ம தயார்படுத்தி ஆகணும். அது மட்டும் இல்லை, நீட் ஃபார் கன்சென்சஸ் மிக மிக முக்கியம். இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அனைத்து கட்சிகளும் இதுக்கு ஒத்துழைப்பு தரணும். ஸோ இது வந்து நம்ம ஒரு லிமிட்டடாக ஒரு ரூம்குள்ளே ஒரு சிலர் மட்டும் பேசி முடிவு செய்ய முடியாது. அனைத்து கட்சிகள் மாநிலங்கள் ஒத்துழைப்பு தேவை. ஈவன் இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டேட்ஸுடைய சப்போர்ட்டும் மிக முக்கியம். ஓகே, ஏன்னா இப்போ மாநிலங்கள் ஒத்துப்பாங்களா? உதாரணத்துக்கு 2021 இப்போ இருக்க தமிழக அரசு ஃபார்ம் ஆகிருக்கு. 2024 எல்லாருக்கும் ஒரே டைமில் தேர்தல்னு சொன்னால் இது தமிழக அரசு கண்டிப்பாக வந்து இதுக்கு ஒத்துப்பாக்கலான ஒரு விஷயம் இருக்குது. இதே கர்நாடகாவில் அதுக்கடுத்த எலெக்ஷன் நடந்திருக்கு. இப்போ சமீபத்தில் ஒரு 5 மாநில தேர்தலில் புதுசாக ஆட்சி அமைச்சிருக்காங்க. இவங்க இப்போ தான் எலெக்ஷன் பிரச்சாரம்லாம் முடிச்சு ஜெயிச்சு வந்திருக்காங்க பதவிக்கு. வந்த உடனே நாங்கள் திரும்ப ஆட்சியை கலைக்கணும்னு சொன்னால் இந்த மாநிலங்கள் ஒத்துப்பாங்களா? இப்போ ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர்லாம் இப்போ தான் புதிய அமைச்சரவை ஏற்படுத்தியிருக்காங்க. அவங்க உடனே இப்போ ஆட்சியை கலைக்க போகிறோம், உங்களுக்கு அடுத்த வருஷம் ஒரே தேர்தல்னு சொன்னால் அக்செப்ட் பண்ணுவாங்களா? ஏன்னா ஒவ்வொரு இயருமே நம்ம பார்க்குறோம் நிறைய ஸ்டேட்ஸ்க்கு எலெக்ஷன் நடந்துகிட்டே இருக்குது. அப்போ இது எப்போ கொண்டு வந்தாலும் அப்போ புதுசாக ஃபார்ம் ஆகிற கட்சி, புதுசாக ஃபார்ம் பண்ணவங்க இதை அக்செப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் இது மிக முக்கியம். இது அனைவரும் ஏற்றுக்கிறதுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்குது. அடுத்தது நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கு எதிரானது. இது மிக மிக முக்கியம். பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸினா என்னன்னா, ஃபர்ஸ்ட் பேசிக் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு லோயர் ஹவுஸ். அதாவது அமைச்சரவை நாடாளுமன்ற மக்களவைக்கு பொறுப்பேற்கிறது. எக்ஸிக்யூட்டிவ்ஸ் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிள் டு லோயர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். அமைச்சரவை ஒட்டுமொத்தமாக நாடாளுமன்ற கீழவைக்கு கூட்டு பொறுப்பேற்கிறது. அதாவது அமைச்சர்கள் எப்போ வரைக்கும் பதவியில் இருக்க முடியும்னு கேட்டிங்கன்னா, எப்போ வரைக்கும் அவங்களுக்கு லோக்சபாவில் நம்பிக்கை இருக்கோ அதுவரை தான் பதவியில் இருக்க முடியும். ஸோ அப்போ ஆர்டிகல் 75 என்ன சொல்லுதுன்னு சொன்னால், ஒருவேளை இந்த அமைச்சரவை மக்களவையில் நம்பிக்கை இழந்துட்டா ஆட்சியில் தொடர முடியாது. நோ கான்ஃபரன்ஸ் மோஷன், நம்பிக்கையில்லா தீர்மானம். ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒரு அமைச்சரவைக்கு எதிராக பாஸ் ஆகிடுச்சுன்னா அவங்களால ஆட்சியில் தொடர முடியாது. ஸோ ஒருவேளை ஒரு புதுசாக ஒரு ஆட்சி நம்ம 2019 நம்ம எக்ஸாம்பிள் சொல்லுவோம், 2019 மத்தியில் ஒரு அரசாங்கம் ஃபார்ம் பண்ணுறாங்க. 2021 ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் மக்களவையில் அந்த ஆட்சிக்கு எதிராக கொண்டு வரப்படுது. அது பாஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஆட்சியை கலைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் படி இவங்க அடுத்த 5வது ஆண்டு தான் எல்லாருக்கும் ஒன்றா தேர்தல் நடத்தணும். அப்போ அடுத்த 3 ஆண்டுகள் இவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால், நம்பிக்கை இழந்த ஒரு அரசாங்கம் பதவியில் தொடரும். இது ஜனநாயக மாண்புக்கு எதிரானது, நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு எதிரானது. ஸோ இது மிக முக்கியமான பிரச்சனை. இதுக்கு நம்ம எந்த மாதிரி சொல்யூஷன் கொண்டு வரோன்றது மிக மிக முக்கியம். அதாவது ஒருவேளை ஒரு கட்சிக்கு பெரும்பான்மை கிடைக்கல, எலெக்ஷன் முடிஞ்சு யார் ஆட்சி அமைக்கிறது, எவ்வளோ நாள் வந்து இந்த தொங்கு நாடாளுமன்றம் நடைமுறையில் இருக்கும். அடுத்தது ஒரு நாடாளுமன்றம் நடந்துகிட்டே இருக்குது, மக்களவை நடந்துகிட்டு இருக்கு, பாதியில் அந்த ஆளுங்கட்சி வந்து நம்பிக்கை இழந்துட்டாங்க. இவங்க எவ்வளோ வருஷம் திரும்ப கண்டினியூ பண்ணுவாங்க? இதுக்கான ப்ராப்பர் சொல்யூஷன்ஸ் நம்மக்கிட்ட கிடையாது. அடுத்தது அண்டர்மைன்ஸ் ஃபெடரல் கான்செப்ட். இதுவும் மிக முக்கியம். சரிங்களா? இந்த பாயிண்ட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது. எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாநிலங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். உதாரணத்துக்கு நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் ஒன்றா நடத்திட்டாங்க. நடத்தி முடித்தது பிறகு ஏதோ ஒரு சட்டமன்றம் ஒரு ஆண்டில் கலைக்கப்பட்டுடுச்சு, சரிங்களா, அப்படின்னு சொன்னால் அவங்க அடுத்த 4 ஆண்டுகள் வெயிட் பண்ணணும். நாடாளுமன்ற தேர்தல் எப்போ நடக்குதோ அப்போ தான், அதாவது நம்ம இது சொல்லும் போதே பார்லிமெண்ட் எலெக்ஷன் கூட சேர்த்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் எலெக்ஷன் நடத்துகிறேன். ஸோ அப்போ முக்கியத்துவம் ஃபுல்லாக பார்லிமெண்ட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது. அகைன் இது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது. சரிங்களா? எல்லா ஸ்டேட்டும் சென்டர் சொல்கிறத கேட்டுக்கோ, நான் எப்போ எலெக்ஷன் நடத்துகிறனோ அப்போ நீங்களும் எலெக்ஷன் உங்களுக்கு நடத்திக்கங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ஸோ ஒன் ஆர் அதர்வே நிறைய மாநிலங்களை பாதிக்க போகுது. ஸோ இது அண்டர்மைன்ஸ் ஃபெடரல் கான்செப்ட்.
சரிங்களா? ஸோ நான் சாதாரணமாக நாடாளுமன்ற தேர்தல் கூட சட்டமன்ற தேர்தல் நடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 மாநிலங்கள் இது நடத்துவாங்க. ரிமைனிங் மோர் தென் 20 ஸ்டேட்ஸ் வந்து வெவ்வேறு டைமில் நடத்திட்டு இருக்காங்க. இப்போ அவங்க எல்லாரையும் ஃபோர்ஸ் பண்ணி ஒரே டைமில் நம்ம இந்த தேர்தல் சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு வரோம். ஸோ இது கூட்டாட்சத்துக்கு எதிரானதுன்னு கருத்து இருக்குது. நெக்ஸ்ட், மோர் ஹியூமன் ரிசோர்ஸஸ் நீடட். சரிங்களா? பாருங்கள், இப்போ தேர்தல் நடத்துறதுக்கு தேர்தல் அலுவலர்கள் வாக்கு எண்ணிக்கைன்னு எடுத்துங்க ஒரு பேச்சுக்கு. சாரி, நாடாளுமன்ற வாக்குகள் எண்றதுக்கு ஒரு 5 பேர் இருக்காங்கன்னு எடுத்துக்கங்க. சட்டமன்ற தேர்தலில் வழக்கமாக எண்றதுக்கு அதுக்கு ஒரு 5 பேர் தேவைப்படுவாங்கன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இது தனியாக நடக்க போது, இது தனியாக நடந்துட்டுருக்கு இது வரைக்கும். அப்படி நடந்த வரைக்கும் இந்த 5 பேர் ஈஸியாக நமக்கு கிடைப்பாங்க. ஏன்னா நம்ம அடுத்த 2 or 3 இயர்ஸ் கழிச்சு தான் இந்த எலெக்ஷனுக்கு வாக்கு எண்ணிக்கை நடக்க போது. அப்போ நமக்கு 5 பேர் ஈஸியாக கிடைப்பாங்க. இது ரெண்டுத்தையும் நம்ம ஒரே டைம் நடத்தும் போது இப்போ தேவைப்படுற மேன் பவர் 10. அவ்வளோ மேன் பவர் நம்ம கிட்ட இருக்கா? இது இங்கே மட்டும் நான் வாக்கு எண்ணிக்கை உதாரணமாக சொன்னேன். வாக்கு நடத்தும் மையங்கள் ஆரம்பித்து பாதுகாப்பு மையங்கள், வாக்கு எண்ணிக்கை, இதை சேவ் பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே இதே மாதிரி டபுளாக நமக்கு மேன் பவர் தேவை. சரிங்களா? எலெக்ஷன் பர்சனல், செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ், ஹியூமன் ரிசோர்ஸ், இது எல்லாம் தேவை. அவ்வளோ நம்ம கிட்ட இருக்கா? தேர்தல் வாகனங்கள் முதல் கொண்டு. சரிங்களா? அப்படி இருக்கும்போது இது ஒரு பெரிய சேலஞ்ச். நெக்ஸ்ட்டு, இதுவும் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை தான். வாக்காளர்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். சரிங்களா? உதாரணத்துக்கு நம்ம எம்பி எலெக்ஷன் யாருக்கு ஓட் பண்ணுறோம், எம்எல்ஏ எலெக்ஷன் யாருக்கு ஓட் பண்ணுறோம், இந்த கேண்டிடேட் யார், அந்த கேண்டிடேட் யார், இதில் நிறைய அவேர்னஸ் இல்லாத வாக்காளர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு இது ஒரு பெரிய சேலஞ்ச். சரிங்களா? ஸோ அப்போ எம்பி எலெக்ஷனில் நான் ஒரு கட்சிக்கு நினச்சிருப்பேன், தெரியாமல் எம்எல்ஏ எலெக்ஷன் அவங்களுக்கு ஓட் பண்ணிவிட்டு, இல்லை நான் வந்து இந்த மாற்றி ஓட் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். சரிங்களா? ஸோ அப்போ இது வந்து ஒரு சேலஞ்சிங் இஷ்யூ தான். அப்போ எம்பி எலெக்ஷன், எம்எல்ஏ எலெக்ஷனுக்குள்ளே மக்கள் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரிசல்ட்ஸ் இன் ஹியூஜ் எக்ஸ்பெண்டிச்சர் டு கிரியேட் எலெக்ஷன் ரிலேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதாவது தேர்தல் சார்ந்த கட்டமைப்பு வசதிகளை இப்போ நம்ம நிறைய ஏற்படுத்தணும். இதுக்கு நிறைய செலவினங்கள் இருக்குது. ஆனால் என்னென்னா இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நிறைய விவிபேட் ரெடி பண்ணணும், ஃபஸ்ட் டைம் நிறைய இவிஎம் ரெடி பண்ணணும். ஆனால் இதெல்லாம் ஒரு தடவை செலவு. இது ஒரு தடவை செஞ்சுட்டோன்னு சொன்னால் அடுத்து நமக்கு இந்த அளவுக்கு பெரிய செலவுகள் இருக்காது. ஒவ்வொரு டைமும் ஒரு பெரிய சேவிங்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் இது சேலஞ்ச் தான். சரிங்களா? அதே மாதிரி இந்த இம்ப்ளிமெண்டேஷன் இஷ்யூஸ்லாம் நம்ம ஃபஸ்ட் டைம் தெரியாது. இது கொஞ்சம் நம்ம ஆட்சி நடக்க தான் சொல்ல முடியும். உதாரணத்துக்கு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனுக்கு பதில் கான்ஃபிடன்ஸ் மோஷன் ஒன்று கொண்டு வரதா மத்திய அரசு அவங்களுடைய ஒரு செயல் திட்டத்தை சொல்கிறாங்க. அதாவது இதற்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒரு தீர்மானம் இருக்குது. இது பாஸ் ஆச்சுன்னா மக்களவையில் ஆட்சி கலைஞ்சிடும். ஸோ அந்த மத்தியில் யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்க ஆட்சி கலைக்கப்படும். ஆனால் இப்போ நான் சொன்னது தான், 2 ஆண்டுகள் பதவி ஏற்ற 2 ஆண்டுகளில் நம்பிக்கையில்லா தீர்மானம் பாஸ் ஆகிடுச்சு. ரிமைனிங் 3 இயர்ஸ் என்ன பண்ணுறது? இதுக்கான சொல்யூஷன் இல்லை இப்போ. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒன் நேஷனல் எலெக்ஷன் கொண்டு வரும்போது கான்ஃபிடன்ஸ் மோஷன் அப்படின்றது கூடவே கொண்டு வர மாதிரி, எப்படி நம்பிக்கையில்லா தீர்மானத்தை பாஸ் பண்ணுறோமோ கூடவே நம்பிக்கை தீர்மானம் அப்படின்ற ஒரு தீர்மானத்தையும் கொண்டு வரும். இந்த தீர்மானத்தின் மூலமாக நம்மளால் என்ன செய்ய முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாங்கள் இவங்க பதவியில் இருக்க வேணாம், யார் பதவிக்கு வரட்டும் அப்படின்றத சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ இது சொல்யூஷனாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி இருக்குன்னு தெரியல. அதே மாதிரி தொங்கு நாடாளுமன்றம் அமைஞ்சிட்டா யாருக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்கல. சரிங்களா? கூட்டணியோட ஆட்சி அமைக்கிறாங்க, இல்லை போதுமான பெரும்பான்மை இல்லை. அப்போ இந்த கேஸ் என்ன ஆகுன்றதுக்கும் நமக்கு ஃப்யூச்சரில் இது நடைமுறைக்கு வரும்போது தான் தெரியும். அடுத்தது எக்ஸ்டென்ஷன் டிசல்யூஷன். உதாரணத்துக்கு எமர்ஜென்சி டைமில் எக்ஸ்டென்ஷன் நடக்கும், 1 இயர் எக்ஸ்டென்ஷன். அதே மாதிரி டிசல்யூஷன்றது வந்து முன்கூட்டியே ஆட்சி கலைக்கப்படுறது. இதுக்கெல்லாம் ப்ராப்பரான அட்ரஸ் வேணும். உதாரணத்துக்கு முன்கூட்டியே 3 வருஷத்தில் ஒரு ஆட்சியை கலைக்கிறோம் ஒரு ஸ்டேட்டில் இல்லை சென்டரில், என்ன ஆகும் அப்படின்றதுக்கான ஒரு கிளியர் கட் ஐடியா இன்னுமே நமக்கு கிளாரிட்டி தேவைப்படுது. சரிங்களா? அதே மாதிரி ஓட்டர்ஸ் மேலே இருக்க அட்டென்ஷன் குறையும். உதாரணத்துக்கு நமக்கு 2021 தேர்தல், அந்த டைமில் எல்லா கட்சிகளும் நம்மளை வந்து பார்க்குறாங்க, நம்மக்கிட்ட இதை செய்யலாம் சரின்னு கேட்குறாங்க. ஒரு 3 மாதங்கள் மக்கள் கேட்க நிறைய விஷயங்கள் செயல்படுத்தப்படுது. அடுத்த திரும்ப எப்போ வராங்க? 2024 வராங்க. ஓகே, தேர்தல் வரப்போகுது, நாங்கள் இதெல்லாம் செஞ்சு கொடுக்குறோம். இந்த தேர்தலை மனசில் வச்சு நிறைய செயல் திட்டங்கள் முன்னாடி இருந்து கட்சிகள் ஆரம்பிக்கிறாங்க. உதாரணத்துக்கு நமக்கு இந்த தேர்தல் இல்லை, இத்தோட 2026 தான், 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் எல்லா தேர்தலும் சேர்ந்து நடக்க போகுதுன்னு எடுத்துக்கலாம். அப்படி நடந்துச்சுன்னு சொன்னால் இந்த இடைப்பட்ட காலத்தில் நிறைய செயல் திட்டங்கள் நலத்திட்டங்கள் மக்களுக்கு வராது. ஏன்னா நம்ம இந்த டைம் ஓட் பண்ணால் இத்தனை மக்களை எப்போ வந்து அதிகாரிகளோ இல்லை பிரதிநிதிகளோ பார்க்க போகிறாங்கன்னா அடுத்த 5 இயர்ஸ் கழிச்சு தான். இந்தியா முழுக்க இது யூனிஃபார்மாக இருக்கும். சரிங்களா? இன்பிட்வீனில் மக்களை வந்து சந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ. சரிங்களா? ஏன்னா எப்படின்னு என்ன பண்ண போகிறேன், 5 இயர்ஸ் கழிச்சு தான் வரப்போகிறேன். அப்போ இது மக்களுக்கும் கட்சிகளுக்குமான இல்லை மக்களுக்கும் ஆட்சிக்கும் இடையேயான இடைவெளியை அதிகரிக்கும். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரீஜனல் பார்ட்டிஸ் அஃபெக்டட். ஸோ சின்ன சின்ன கட்சிகள் அஃபெக்ட் ஆவாங்க. ஏன்னா
ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே பார்லிமெண்ட் எலெக்ஷன் பெரிய கட்சிகள் மேலேயும், அந்த பெரிய கட்சிகள் வந்து ஒரு பெரிய பெரிய வாக்குறுதிகள் தராங்க, நிறைய ஒரு அட்ராக்டிவான ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்கன்னு சொன்னால் ரீஜனல் பார்ட்டிஸ் வந்து உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய முக்கியத்துவத்தை இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ரீஜனல் பார்ட்டிஸ் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க தான். அடுத்தது நேஷ்னல் பார்ட்டிஸ்க்கு ஒரு பாதகம் இருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் பார்ட்டிஸ் வந்து பெரும்பாலும் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நேஷ்னல் பார்ட்டிஸ் பெரும்பாலும் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷனை வந்து செகண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவாங்க. நம்ம இப்போதைக்கு மத்தியில் ஆட்சியை பிடிச்சுன்னு நினைப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஃபோக்கஸ் எங்கே குறையும்னா, மாநிலத்தில் எவ்வளோ ஜெயிக்க போகிறோம், மாநிலத்தில் ஆட்சியை எப்படி கண்டினியூ பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கு, இல்லை ஆட்சி எப்படி பிடிக்கணுன்றதுல ஃபோக்கஸ் குறையும். ஆட்டோமேட்டிக்காக தேசிய கட்சிகள் நாடாளுமன்றத்தை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். அடுத்தது சமயங்களில் இது வாக்கு சதவீதத்தை அதிகரிக்கவும் செய்யலாம், குறைக்கவும் செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரே நாளில் 2 எலெக்ஷனுக்கும் நான் வந்து ஓட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த வாக்காளர் 2த்துக்கும் ஒரே டைமில் வாக்களிச்சுவார். சரிங்களா? ஸோ அப்போ என்னாகும், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து அந்த ஒரு நாள் லீவு அன்றைக்கி எல்லாரும் ஓட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது எல்லாருமே இந்த 2த்துக்கும் ஓட் பண்ணுவாங்க. அப்போ வாக்கு சதவீதம் என்னாகும், அதிகரிக்கும். சமயத்தில் என்னால் அந்த டேட்டில் வாக்கு அளிக்க முடியல அப்படின்னு சொன்னால் 2 தேர்தலுக்கும் வாக்களிக்க முடியாது. அப்போ நிறைய ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்களால் எங்களால் அன்றைக்கி ஓட் பண்ண முடியல. நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, லாஸ்ட் டைம் எலெக்ஷன் அப்பயே வந்து ட்ரெயின்ஸில் பயங்கர க்ரௌடு, பஸ்ஸில் பயங்கர க்ரௌடு, எங்களால் எலெக்ஷன் டைமுக்குள்ளே போக முடியல. இதுக்கு நான் போகணுமா, ரிசர்வேஷன்லாம் சார்ஜ் அதிகமாகுது, நான் போகலை, நான் ஊருக்கே போனேன்னு சொல்கிறவங்க கவனிச்சிருப்பீங்க. அப்போ நான் 2 தேர்தலுக்கும் ஓட் பண்ண போகிறேன்னு சொல்லும்போது சிலர் வந்து இல்லை என்னால் போக முடியல அதனால் நான் ஓட் பண்ணலன்னு சொல்லும்போது 2 தேர்தலையுமே அவங்க ஓட்டிங்கை மிஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ மேபி இது ஓட் பர்சன்டேஜ் அதிகரிக்கவும் செய்யலாம், இல்லை குறைக்கவும் செய்யலாம். ஓகே, ஸோ இது காமனாக சாதக பாதகம் ரெண்டும் இருக்க ஒரு விஷயம்தான். தேர்தல் செலவினங்கள், நேரம், அமைச்சர்களுடைய பணி, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பணின்னு சொல்லி பார்க்கும்போது நன்மை தான். பட் இது இந்த கான்ஸ்டியூஷனல் ப்ராப்ளம்ஸை நம்ம அட்ரஸ் பண்ணி இந்த லீகல் ஃப்ரேம்வொர்க்கில் இருக்க சில சட்டத்திட்டங்களை சரி பண்ணி இதை எல்லா கட்சிகள் எல்லா மாநில சட்டமன்றங்களும் கலந்து ஆலோசித்து எப்படி பெட்டராக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமோ அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நிச்சயம் நல்ல ஸ்கீம் தான். நம்ம இந்தியா ஆல்ரெடி இதை பார்த்துருக்கு. ஸோ இப்போ திரும்ப நிறைய சினாரியோ சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த 50 ஆண்டுகளில். திரும்ப இதை கேர்ஃபுல்லாக என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரலான்றதுக்கு ஒரு தீர ஆய்வு செஞ்சு இது ரொம்ப கேர்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண வேண்டிய ஒரு ஸ்கீம். இது சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்டேஷன் ஆச்சுன்னா நமக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. தேங்க்யூ.